வணக்கம். நாங்கள் இன்றைக்கி ஜெர்மனில் இருக்கிற நோர்டன் வெஸ்ட்பாலியில் இருக்கிற பூசணி பூங்காவுக்கு வந்திருக்கிறோம். வணக்கம். இன்றைக்கி நாங்கள் போயிருந்த இடம் உங்களுக்கு தெரியும். 3 வருஷமாக நாங்கள் தொடர்ந்து போயின்ட்டுருக்கிறோம். அந்த இடத்துக்கு தான் திருப்பி இந்த முறையும் வந்து நாங்கள் அந்த பூசணிக்காய் பூங்கான்ற இடம் இதை நான் உங்களுக்கு தாரேன். இதில் நாங்கள் 3 வருஷ வீடியோவையும் போய் பாருங்கள். உண்மையிலேயே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இதை நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம். வாங்க. என்னடா நீங்கள் கட்டாயம் இதில் பக்கத்தில் ஜெர்மனியில் இருந்தீங்கன்னா கட்டாயம் வாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற விளையாட்டுகள், சின்ன பிள்ளைகள் ஒரு நாள் நல்ல ஒரு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வித்தியாசமான இது. அதால் தான் நாங்கள் தொடர்ந்து 4 வருஷம் வந்துட்டுருக்குறோம். ஏன்னா ஒவ்வொரு வருடம் வித்தியாசமான உருவங்கள், வித்தியாசமான ஒரு டிசைனில் ஒரு கலைநுவமாக செய்திருக்கணும். அதால் தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். நீங்களும் உங்களோட பிள்ளைகள்கிட்ட இருந்தால் வந்து பாருங்கள். இல்லாட்டி நீங்கள் இப்படி வர முடியாதாக்கள் உங்களுக்காக இந்த வீடியோவை நான் முழுமையாக பாருங்கள். நன்றி. இதுதான் இதுக்குள்ளே போகிற வழி பாருங்கள். கிட்டத்தட்ட பாருங்கள் இவ்வளோ பூசணிக்காயில் இருக்குது. இவ்வளோ விதவிதமான பூசணிக்காயல். இங்கே இதை வாங்கி இன்னும் போகலாம். இவ்வளோ லைன் நிற்குது. நாங்கள் இது இதுக்கு இருக்கிற ஒரு சாப்பாட்டு கடை. இதுகளுக்கு சாப்பாடுகள் இதுகள் நான் இதை பிறகு நான் காட்டுறேன். ஒவ்வொரு வருஷம் இதை நான் போட்டிருக்கிறேன். 3 வருஷமாக இது போட்டிருக்கேன். இது 4வது வருஷம் வண்டி இதை திருப்பி இந்த பூசணி பூங்காவில் நிற்கிறோம். பிறகு இவ்வளோ லைன் இருக்குது. இந்த முறை தான் சனிக்கிழமை வந்தபடியாக லைனாக இருக்குது. இதுக்குள்ளெல்லாம் போகணும். இவ்வளோ விதவிதமாக பூசணிக்காயில் பாருங்கள். வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு பூசணிக்காக ஒவ்வொரு பேர் வந்திருக்கண்டத்தை இதில் போட்டிருக்கு. 11 மணிலேருந்து 5:30 மட்டும் துறாது. கடைசியாக உள்ளிடலாம். 5 மணிக்குள்ளே தான் உள்ளிடலாம். 6 மணிக்கு இது பூட்டிடுமெண்டு விடும். இதில் ப்ரைஸ் லிஸ்ட் இருக்குது. 8 ரூபா 90 ஒரு ஆளுக்கு €1. ஃபேமிலியாக வந்தால் 29 ரூபா. இதில் எல்லா ப்ரைஸும் எழுதிருக்கு. இப்படி ஒரு பண்ட் ஒன்று கட்டினோம். வெளியே போகிறாண்டா இல்லாட்டி உள்ளுக்கு இருந்தாலும் இது போட்டு தான் முடியும். தான் பண்ட் இது கட்டிட்டு உள்ளுக்கு போயினோம். 2024 ஃபீலிங்ஸ் ஆகும். அந்த காலத்தில் மாட்டு வண்டியில் சாமான ஏற்றி என்னத்தை பிரதிபலிக்கிற மாதிரி இதில் அந்த பழைய மாட்டு வண்டி சில்லில் வச்சு இதை டெக்கரேஷன் பண்ணியிருக்கு. டிராக்டரை இவ்வளோ வடிவாக செய்திருக்கணும். டிராக்டர் மயமுடல காலநிலையும் இருக்குது. இன்றைக்கு 25 செல்சியஸில் இருக்குது. நல்ல வெதரும் உங்களுக்கு ஒத்துழைச்சிருக்கு. இந்த கிழமையோடு இங்கே குளிர் துவங்கிருமென்று சொல்லியிருக்கணும். பாருங்கள் வண்டில் இவ்வளோ வடிவாக செய்திருக்கணும். ஒரு டிசைனாக பழைய வண்டில் கிட்டார் வாசிக்கிறோம். நாங்கள் இந்த பூசணிக்காய் பூங்கா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் இங்கே நடத்தினோம். இந்த பூசணிக்காய்க்குள்ளே இருந்து போட்டிங் செய்கிறது, இந்த எவ்வளோ பெரிய பூசணிக்காய் எவ்வளோ கிலோ கூடின பூசணிக்காய்ன்னு சொல்லி
வளர்க்குறது நிறைய போட்டிகள் வந்து இங்கே நடாத்தினோம். அது வந்து ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நாளில் நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து இதில் வந்து போட்டில் வந்து பூசணிக்காய் மாதிரி செய்து பூசணிக்காய்க்குள்ளேயே உண்மையான பூசணிக்காய் வளர்த்து அதுக்குள்ளே இருந்து அதை மிதக்க விட்டு அதில் வந்து போட்டிகள் நடத்தி இருக்கணும். அந்த போட்டிகள் நடத்தின பூசணிக்காய்கள் வந்து இதில் இருக்குது பாருங்கள். இதுகள் தான் அந்த போட்டிங் செய்த பூசணிக்காய்கள் பாருங்கள். இந்த பெருசுண்டு இதில் பார்க்க இவ்வளோ பெரிய பூசணிக்காய்ண்டு இப்படி என்ன கட்டி பிடிக்கலாத அளவுக்கு இதில் பூசணிக்காய் இருக்குது. இதுக்குள்ளே தான் அவையெல்லாம் செய்து தோண்டி இதுக்குள்ளே இருந்து தான் நீந்தி இந்த தண்ணிக்குள்ளே தான் போட்டிகள் நடந்திருக்கு. அது வந்து நீங்கள் அதுக்கண்டு ஒரு நாள் இருக்குது, அதை பார்க்கணும். பாருங்கள், இந்த பூசணிக்காய் கிலோக்கள் வந்து இதில் போடையில் நான் முதல் முறை எடுக்க நிறைய பூசணிக்காய் கிலோக்கள் வந்து இங்கே இருந்தது. இதுவே ஒரு போட்டிகளுக்கு வைக்கிறவே பாருங்கள். எந்த பெரிய பூசணிக்காய் வந்து இதில் பார்க்கவே தெரியும் இவ்வளோ பெருசுன்னு சொல்லி. ஒரு ஆள் கட்டி பிடிக்கல அளவுக்கு இப்படி வளர்த்து போட்டிகளுக்காக வேண்டி இதுகள் வந்து செய்யணும் பாருங்கள். இதில் கிட்டத்தட்ட இதில் 5 அதில் 3 எல்லாமே 8 பூசணிக்காய் வளர்த்து இது போட்டிக்கு கொண்டு வரப்பட்டு இதில் ப்ரைஸும் வின் பண்ணியிருக்கணும் பாருங்கள். இதில் இது வந்து போட்டிங்குக்கு எடுத்துருக்கணும் இந்த பூசணிக்காய். இதுக்குள்ளே இருந்து தான் ஓடி இல்லை வின் பண்ணுறது. இது அவையாவாக செய்யப்பட்ட ஒரு குளம் மாதிரி தண்ணியை நிறைச்சி அவையாவை இதில் போட்டிகள் நடத்தி இதில் வச்சிருக்கணும். போட் மாதிரி செய்து நீந்தினது. இதில் பாருங்கள் எந்த பெரிய கிலோ இதில் போட்டிருக்கல. நான் கிலோ போட்டிருந்தா காட்டுறேன். எந்த பெரிய பூசணிக்காய்ன்னு பாருங்கள். எப்படி இதெல்லாம் வளர்த்திருக்கணும். இவ்வளோ பெரிய பூசணிக்காய் இப்படி வளர்த்து போட்டிக்கு இது செய்கிறது. இதில் வந்து எங்கட அந்த நாள் ரேடியோ வீடியோ வாடுங்க. இது வந்து ரேடியோ எங்கட பழைய காலத்து நாங்கள் பாவிச்ச ரேடியோக்கள் அழிஞ்சண்டு வர்றத இப்போ இதை அந்த காலத்து ரேடியோ பாவிச்சிருப்பீங்க பாருங்கள். அது மாதிரி செய்து பூசணிக்காயை குட்டி குட்டியான பூசணிக்காய் கலர்களில் மாற்றி வச்சிருக்கணும். ஒரு கிட்டார் உண்டு செய்திருக்கணும். இவ்வளோ வடிவா இந்த மியூசிக் சிம்பிள் எல்லாம் போட்டு ஒரு மியூசிக் டிஸ்கோ நடத்துகிற மாதிரி. இந்த பூசணிக்காய் இந்த கதை வந்து இங்கே சொல்லினோம் என்னண்டா, இங்கே வந்து வட அமெரிக்காவிலேருந்து பழங்குடி மக்கள் வந்து இங்கே வந்து 4000 வருஷத்துக்கு முதல் வந்து இங்கே குடியேறினதாகவும் அவர்கள் வந்து இந்த உணவை வந்து குளிர்காலத்துக்கு சேமித்து வைக்கிறதுக்காக வேண்டி இந்த பூசணிக்காயில் வந்து ஒவ்வொரு விதவிதமான விதைகளை வந்து எடுத்து அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி நிறைய விதங்களை உருவாக்கினதாகவும் இது ஒரு கதையாக இந்த பூசணிக்காய் என்ற வரலாறு சொல்லுது. இந்த பூசணிக்காயில் வந்து ஒரு விதம் இல்லை, நிறைய விதம் பாருங்கள். எங்களுக்கு தெரியாமல் எவ்வளோ விதங்கள் இங்கே வந்து இப்போ காட்சிப்படுத்த வச்சிருக்கணும். அது மாதிரி இவை வந்து குளிர்காலத்துக்கு இந்த பூசணிக்காய் வந்து கன ஆழம் வந்து வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு வகையான ஒரு உணவு. அதால் வந்து இதை பதப்படுத்தி இந்த கூழ்கள் காய்ச்ச இவை சூப்புகள் காய்ச்சறதுக்கு பதப்படுத்தின மாதிரி இந்த பூசணிக்காயில் வந்து கூடுதலாக இவை வந்து இங்கே வந்து வெளிநாட்டுக்காரர்கள் வந்து கூடுதலாக இதுக்கு வந்து முக்கியத்துவம். இந்த மாதம் வந்து கட்டாயம் பாருங்கள் எல்லா இடங்களுமே பூசணிக்காய் இதுகளை பற்றி தான் கூடுதலாக சாப்பாடு கடையெல்லாம் இருக்கலாம். இந்த இதற்கு அப்படி இங்கே இப்படித்தான் இந்த பூசணிக்காயில் அப்போது காட்டின பூசணிக்காயில் வந்து இப்படித்தான் பூசணிக்காய்க்குள்ள இருந்து இந்த இதில் வந்து ஓடுவினம்.
வெல்றவைக்கு வந்து ப்ரைஸ் எல்லாம் இருக்குது. இது ஒரு கீபோர்ட் வந்து வடிவா எப்படி செய்து கட்டிருக்குன்னு பாருங்க. இவ்வளோ அழகாக இருக்குது கீபோர்ட். மியூசிக் சம்மந்தப்பட்டதாக தான் எல்லாமே வந்து வடிவமைச்சிருக்கணும் இந்த வருஷம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொன்றை பற்றி பிரதிபலிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த வருஷம் இந்த மியூசிக் சம்மந்தப்பட்ட இதுகள் தான் வச்சிருக்கேன். நிலை நல்லதோடைய நிறையவே மக்கள் வந்திருக்கணும். இது வந்து பிரமிட் வந்து வச்சிருக்கணும் பாருங்கள். இது ஒவ்வொரு வருடமே இருக்கும். இது வந்து ஒவ்வொரு வருடமும் நாங்கள் முதல் முறை வரைக்கில் வந்து ஒவ்வொரு உருவங்கள் மாறி இருந்தது. ஒரு வருடம் வந்து வச்சுருந்தவே கற்பனைக்குரிய மிருகங்கள், மற்றது ஒரு வருடம் காட்டில் இருக்கிற மிருகங்கள், மற்ற கற்பனையில் நாங்கள் வர்ணிக்க வர்ற அப்படி ஒரு மிருகங்கள் ஒரு வருடம்ல இரும்பு சத்து இருக்கிறதாண்டு இதில் போட்டிருக்கு. இந்த தண்ணின்ற நிற மாற்றத்தில் இருந்து தெரிஞ்சு கொள்ளலாம். இவ்வளோ வகையான பூசணிக்காய் பார்க்கவே ஆசையாக இருக்குது. ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு பூசணிக்காயில் இருக்கு. இது வந்து இங்கிலாந்தில் 1962 இங்கிலாந்தில் உருவாக்கப்பட்ட ஒரு ராக் இசைக்குழுவின் ஒரு சிம்போல், அது ஒரு அடையாளம் தான். இதை வந்து பார்க்கினோம். அவையோட அடையாளம் தான் இது வந்து இங்கிலாந்தில் வர்ணிக்கப்பட்டது. இது வந்து கன ஆழமாக முதலிடம் பிடித்திருக்குது. 68 2020 மட்டும் இந்த சிம்போல் வந்து முதலிடம் பிடிச்சிருக்கா. அதுதான் இதில் வந்து காட்சிப்படுத்தியிருக்கணும். நியூயார்க் மாதிரி செய்திருக்கேன் பாருங்க. எல்லாமே மியூசிக் சம்மந்தப்பட்டதுதான். இது அந்த நாளையத்தை அந்த சகஸ் Grammophon. Translated for speaking English. Kannst du auch scannen dann gucken. Mach mal Foto. விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் வச்சிருக்கணும் பாருங்க. நிறைய சின்ன பிள்ளைகளுக்கு விளையாட்டுகள் இருக்கு பாருங்க. சின்னாக்களுக்கு இவ்வளோ ஹாப்பியாக துள்ளி துள்ளி விளையாடி நம்ம அதில் இவ்வளோ பேர் ப்ளஸ் ஹாப்பியாக வந்து பிள்ளைகளோட வந்து நின்று என்ஜாய் பண்ணுறோம். இப்போ இதுக்குள்ள வந்து அந்த சோழன் காடு இருக்குது. சோழன் காட்டுக்குள்ளே போய் நாங்கள் எப்படி திருப்பி வழி கண்டுபிடிச்சி வரேன்னு சொல்லி அப்படியும் வரலாம். உடன் காடுகளுக்குள்ளே போயிட்டு வர்ற மாதிரி ஊரில் சொல்லி நான் ஒளிச்சு பிடிச்சி விளையாடுறதுண்டு. இன்றைக்கு மேலே நல்ல ஒரு காலநிலை அமைஞ்சிருக்கு. இதில் வந்து ஒவ்வொரு வசனங்கள் எழுதியிருக்கு. அதில் நின்று ஃபோட்டோ பிடிக்கணும். இதான் இந்த சோழன் காடு. இதுக்குள்ளே போயிட்டு வரணும்.
இதுக்குள்ளால போயிட்டு வர்றது நல்லா இருக்குங்க. சோளன் எல்லாம் சோளன் பொத்தியோடையே இருக்குது பாருங்க. எல்லாம் சோளன் சோழனோடையே எல்லாரும் ஒளிச்சு விளையாடின பிள்ளைகள். இதுக்குள்ள போய் இதுக்குள்ள வாரான்னு தெரியா. நானும் இதுக்குள்ள போயிட்டு திருப்பி எப்படி வாரான்னு தெரியா நிற்க போகிறேன். சோழன் காட்டுக்குள்ள நல்லா தான் இருக்கு. சோழன் இது நடக்கிறேன்னா கஷ்டம். நீங்க நடந்துட்டு வரேன்டா வாங்க. பின்னாலையில சுத்தி வரும். எவ்வளோ பெரிய பொத்தி, இந்த சோள பொத்தி, இந்த பெரிய பொத்தி. என்னாக்களுக்கு இதுதான் அந்த இங்கே இந்த விவசாயிகள் பாவிக்கிற டிராக்டர். புல்லு வெட்டலாம், பழங்கள் அதுகள் பிடுங்கி. எத்தனைண்டு பார்ப்போம், சும்மா சொல்லுங்க. Drei? 2,9. ஓகே, அடுத்த வருஷம் பார்ப்போம். கண்ணு கடிக்கிற எல்லாமே இவ்வளோ வடிவா பூசணிக்காயில் ஒரு ஆள் டான்ஸ் ஆடுற மாதிரி செய்திருக்கும். இந்த பொம்மை இப்படி சுத்தும். இந்த ஸ்பீல் ஊவான்னு சொல்லுவினா அந்த மணிக்கூட்டில் இருந்து சுத்துவா அந்த பொம்பளையா. ஸ்பீல் ஊவான்னு சொல்கிறது இங்கே டொச்சில். இங்கே டொச்சில் ஃபேட மவுஸ்ன்றது, தமிழில் வௌவால் தான் ஒரு பாட்டுக்காரன் நினைக்கிறேன். யாருக்கும் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்க. இந்த இதில் எழுதியிருக்கு. ஃபேமஸான ஒரு ஆள். பாருங்க, காதுக்க போடுற மிக்ரோஃபோன் எப்படி வடிவா பாட்டு வாரமாயே செய்து. இவ்வளோ வடிவா செய்திருக்கணும். மியூசிக் வாரமாயா இருக்கணும். சரியா 2 மணி ஆகுது. அங்கே 12:30க்கு வந்தனாங்க. இப்போ 2 மணி. இது ஒரு சின்ன வீடு மாதிரி செய்திருக்கணும். இது படங்கள் அதில் எடுக்கிறதுக்காண்டி வடிவா. பாருங்க, இந்த தண்ணிக்குள்ளே இப்படியே சுற்றி இப்படியே வருது பாருங்க. இல்லை அழகா இருக்கு பாருங்க. இப்போ மேலே எல்லாம் கூரை எல்லாம் அடிக்கிருக்குமா.
பூசணிக்காய். இவ்வளோ வடிவாக இருக்குது. இந்த பூசணிக்காய் பூங்கா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்னு பாருங்கள். இவ்வளோ விதவிதமான பூசணிக்காய். இவ்வளோ பேர் இன்றைக்கு வந்திருக்கணும். சின்ன பிள்ளைகள் விளையாடினும் பாருங்க. பூசணிக்காய் சின்ன பிள்ளைகள் ரெண்டில் பெரிய ஆக்கள் மிதிக்கணும். எல்லாருமே இதில் செய்யணும். இதில் வந்து வேண்டிட்டு பூசணிக்காய் வேண்டிட்டு இப்படி செய்யலாம். எழுதி இருக்கிறோம் இருக்கிற மாதிரி செய்யலாம். கடைகளுக்கு போனா இவ்வளோ லைன் பாருங்க. வீட உற்பத்தி வீட தயாரிப்புகள் தான் இதெல்லாம். ஷோட்டா நான் காட்டுறேன். நான் ஒவ்வொரு வருஷம் இதை போட்டிருக்கிறேன். சும்மா ஒரு ஷோர்ட் வீடியோ அதை காட்டுறேன். என்னென்ன வேண்டலாமோ இதில் வேண்டிட்டு போகலாம். கொஞ்சம் விலையாக இருந்தாலும் வீட தயாரிப்பு வயல்கள் எல்லாம் தாங்களாக செய்கிற இந்த சாப்பாடுகள் எல்லாம் வீட தோட்டத்திலேருந்து இதை செய்யப்படுற பொருள்கள், சாப்பாட்டு பொருள்கள் அதெல்லாம் வீட தோட்டங்கள்லே தான் இதில் வந்து இவை வந்து கொடுக்கணும். என்ன வடிவான இதுகள் எல்லாம் இருக்குது. இந்த ஜாம் எல்லாம் வேறு தோட்டங்கள்லேருந்து வராங்க. டாய்லெட் இங்கால வந்து டாய்லெட் இருக்கு பாருங்க. இங்கே பர்த்டேகள் கல்யாண வீடுகளும் செய்திருக்கணும் நினைக்கிறேன். இல்லை பார்க்க தெரியும். ₹6 என்ன? ₹5.90. ₹5.90 இது வாங்கி நாங்கள் ஃபோட்டோ ஷூட்டிங் செய்ய போகிறோம் ஏடனுக்கு. அதுதாங்க இது பிளவுமனும் வாங்கினாங்க. இதுவும் நல்லா இங்கே இவங்களோட மரத்தில் எடுத்த பிளவுமண்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துனாங்க. இதுதான் பூசணிக்காய் வெட்டி நாங்கள் இதில் வந்து தான் ஃபோட்டோ ஷூட்டிங் எடுக்க போகிறோம். இதுதான் வெட்டுற ஆயுதம். ஆமாம், எவ்வளோ அப்பிள்லேருந்து வேண்டிட்டு இதில் வந்து சாப்பிடலாம். அவங்க எல்லாம் சாப்பிட்டான்னு இருக்கிறாங்க. என்ன வடிவடியாக செய்யலாமன்ற ஒரு ஐடியாக்கள். ஒலிவன் பாவம் பாருங்கள். ஒலிவன் காய் வந்து காய்ச்சிருக்கு பாருங்கள். பெரிய ஒலிவன் பாவம். ஒலிவன் பாவம் நிறைய வச்சிருக்கணும். இந்த இதில் எல்லாம் இது ஃபுல்லாக ஒலிவன் தான். ஒலிவன் பாவம் சுற்றியே வச்சிருக்கிறேன். எப்படி பூசணிக்காய் பார்க்க எப்படி இருந்தது? பூசணிக்காய் கட்டுகள் நாங்கள் வைக்கோலால் மறைப்படுத்திருக்கணும். இப்போ நாங்கள் வெளியே போகிறேன். இது எங்களோட வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் வருது. 1 மணித்தியாலம் வரும் கிட்டத்தட்ட. அங்கேருந்து வந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் இதில்
பூசணிக்காயையும் காட்டி வந்து போகிறேன். இது ஒரு வித்தியாசமான பூசணிக்காயாக இருக்குது. பூ 2 கலர்லேயும் இருக்கு. இப்போ ஒலிவன் எனக்கு இவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்ற அதிசயமாக இருக்கு. ஒரு ஒலிவன் மரத்துலேயே இவ்வளோ காயா நான் புதுசை பாருங்க. எல்லோரும் சாப்பாடுகள் கேக்குகள் வாங்கிட்டு போயினா எனக்கு சாப்பாட்டு கடை. சோஸ் இதில் எடுக்கலாம். கொஞ்சம் போடுங்க. சாப்பாடுகள் இருக்கிற கடைகள் பாருங்க. சாப்பாடு போட்டு தருவினோம். என்ன வேணுமோ கேட்டால் சரி. கேக் ஐட்டங்கள், பூசணிக்காய் சூப்பு. இதுதான் சூப்பு, பூசணிக்காய் சூப்பு. எங்களோட சாப்பாடுகள், எங்களோட ஜெர்மன் சாப்பாடுகள், கேக்குகள். கூடுதலாக எல்லோரும் இங்கே பூசணிக்காய் தான் வாங்கிட்டு போவினோம். பூசணிக்காய், ஆப்பிள்கள் இதுகளில் விளையிற இதாண்டபடியாக இதில் வடிவா டெக்கரேஷனுக்கும் இதை வாங்கிட்டு போவினோம். இப்படி சரியான உரைப்பு. இல்லை இப்போ என்னென்ன வீக்கில் என்னென்ன எல்லாம் இதில் செய்யலாம்ன்றதையும் இதில் எழுதியிருக்கணும். இந்த 15ஆம் தேதி தான் இந்த போட்டிங் வந்து முடிஞ்சுது. 15 செப்டம்பர் வந்து இந்த போட்டிங் முடிஞ்சுது. இப்போ ஆப்பிள் ஜூஸ் அடிக்கிறேன். இப்போ இந்த ஆப்பிள் இதை நாங்கள் அடித்து இதில் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அப்படியே வாங்கிட்டு போகலாம். பாருங்க, இவ்வளோ ஆப்பிளும் இப்போ ஜூஸ் ஆக போகுது. இது ஆப்பிள்ன்ற இந்த அடித்து முடித்து இந்த சக்கைகள் வந்து இதுக்கு கொட்டி இருக்கணும் பாரு. அது வந்து பழுதா போன இது. இதான் என்ஆர்வேன்னு சொல்கிறது இங்கே ஒரு மாநிலத்தின் இதெல்லாம் பெரிய ஒரு பூசணி பூங்கா. இதுதான் ஆப்பிள் ஜூஸ் அடிக்கணும் தான் இப்போ அடிக்கணும். இந்த இதில் ஜூஸ் அடிக்கணும். இந்த வேறு இது ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ் அப்படியே வருது. அள்ளி போட்டிருக்கணும். அங்கே மிச்ச சாறு எடுத்துட்டு அள்ளி போட்டிருக்கணும். இந்த செப்டம்பர்லேருந்து இந்த நவம்பர் மட்டும் இருக்கிற இந்த ஒரு கண்காட்சியை எல்லோரும் வந்து பாருங்கள் கட்டாயம். உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
குக்கு காக்கா தொட்டி களை வெட்டி குக்கு குக்கு